மிஸ்டர் ஸ்டார்பர் செந்தில்குமார் சொன்ன மாதிரி பல இன்னல்களை கடக்கிறது தான் ஒரு வெற்றி அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். ஒரு நேர போய் அந்த வெற்றின்ற ஒரு இடத்த தொட்டோம்னா அந்த வெற்றிக்கான அருமை தெரியாது. அப்ப உளுந்து பிறண்டு சோதிச்சு சோதனையில கடந்து அந்த இடத்த அடைகிற போது அந்த வீரம் வெளிப்படும். அந்த வீரத்தை என்ன செய்வாங்கன்னா அடுத்து அடுத்தவங்க விதைக்கிறதுக்கு அடுத்தவங்க கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி பல சோதனைகளை கடந்து பல இக்கட்டான நிலைகளை கடந்து கரடு முரடான பாதைகள்ல அதெல்லாம் பயணம் பண்ணி அநேக நபர்களை ஆரோக்கியத்துக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் ஒரு விஷயம். அவங்க போய் டயாலிசிஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கட்டும், பைபாஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க எத்தனை பேருக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குழந்தையின்மை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வசதி வாய்ப்போட இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு உற்றார் உறவுகளுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மனக்குறை இருக்கும். நம்மளுக்கு ஒரு வாரிசு இல்லையே, குழந்தை இல்லையே அப்படின்ற அந்த இயக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட இயக்கத்தை போக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையில இந்த ஆர்சிஎம் பொருள்கள் 5 பேரை கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, சாதாரண மனிதனும் ஒரு கஷ்டப்படுற நிலைமையில சமுதாயத்தை புறக்கணிக்கப்பட்டு நம்மளும் ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு இருக்கோம். வெந்ததை சாப்பிட்டுட்டு விதி வந்த சாபம் அப்படின்ற நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கு. எத்தனை ஒரு அடித்தள மக்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு சாதாரண படிப்பு தேவையில்லை, வசதி வாய்ப்பு தேவையில்லை, பெரிய ஜனக்கூட்டம் தேவையில்லை, நிலம் மாடு மாடி எல்லாம் தேவையில்லை. தன்னம்பிக்கை இந்த ஆசியம் உலகத்தில் எடுத்து கொண்டு போய் பாடலாம். அதுக்கு உதாரணமா எங்க லீடர் இருக்காங்க. அவருக்கு சாதாரணமான ஒரு மனிதனா இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னா இல்ல, இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட நபர்களை அந்த வரிசையில நான் நிற்கிறேன், சார் நிற்கிறாங்க, நீங்களும் நிற்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பை கூட்டி உயர்ந்த இடத்துல உங்க வாழ்வாதாரம் மட்டும் இல்ல, உங்க சந்ததியினுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, இந்த சமுதாயம் உங்களை ஒத்து பார்க்கணுமா, இந்த உலகம் உங்களை ஒத்து பார்க்கணுமா. அதே மாதிரி உங்களுடைய வரத்து போக்கு சாதாரண நடந்து போயிருப்பீங்க, சைக்கிள்ல போயிருப்பீங்க, ஒருத்தருக்கு லிப்ட் கேட்டு போயிருப்பீங்க. ஆனா உன்னதமான ஆடிக்காரில் நீங்க போகணுமா, 1 கோடி ரூபாய்க்கான காரில் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஆடிக்காரில் நீங்க வாங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையில தான் நீங்க நாங்க ஒவ்வொருத்தரும் தொட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப அடிமட்டத்துல ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 1ஆம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணது மாதிரி எல்லாரும் வந்தவங்க. இன்னைக்கு நாங்க காலேஜ் முடிச்சு டிகிரி ஹோல்டரா நான் நிக்கிறேன். சார் ட்ரிபிள் டிகிரி, அதாவது அட்டஸ்டேஷன் பண்ணக்கூடிய லெவல்ல அவங்க மாஸ்டர் டிகிரியா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சார் இருக்காங்க, இப்ப நான் இருக்கேன். அப்ப நீங்க அடுத்து வந்துகிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணது மாதிரி. அப்போ உங்களுக்கும் இந்த வரவேற்பு மட்டும் இல்ல, இந்த மரியாதை மட்டும் இல்ல, வாழ்க்கையுடைய தரம் மாறணும். அந்த தரம் என்ன தெரியும், எப்ப பார்த்தாலும் அக்கௌண்ட்ல லட்சக்கணக்கில் பணம் வேணுமா இருக்கும். நீங்க எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் அந்த சொத்து அவன் இருப்பான். ஆனா ஆர்சிஎம்ல நீங்க மறந்திருந்தாலும் மாசம் 5ஆம் தேதி நைட்ல சாருடைய அக்கௌண்ட்ல 2 லட்சத்துக்கு குறைவாம விழுந்துடும். கையில ஒரு நாளைக்கு 2 லட்சம் எந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குறேன், எந்த ஒரு அடிப்படையான சொத்துல விழுகுது 2 லட்சம் ரூபாய். சாருக்கு 1 லட்சம் ரூபாய், எனக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல விழுகுது. அப்ப வறுமை நிலைமை போக்குறதுக்கான வாய்ப்பு இதுல பிரகாசமா இருக்கு. ஆர்சிஎம்ன்றது ஒரு தனிநபரா இருந்து சுமக்கிற விஷயம் இல்ல, ஒரு கூட்டு முயற்சி. நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு பட்டாளமா உங்களுக்கு ஆரம்பிப்பேன். இந்த அரங்கத்துல இப்ப என்னோட டீம்ல குறைஞ்ச வச்சு ஒரு 50 பேர். நான் உங்களுக்கு முன்னுதாரணமா நிக்கிறேன். அந்த முன்னுதாரணம் என்ன தெரியுங்களா, ஒரு தலைவன் அப்படின்றது ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்குள்ள தலைவனா இருந்தாலும் சரி, ஒரு தேசத்துக்குள்ள தலைவனா இருந்தாலும் சரி, தேசத்துக்கு ஒரு தலைவன்ற ஒரு பேர் மட்டும் இல்ல, அயர்ந்து எல்லாம் உறங்குகிற பொழுது அந்த தலைவனுடைய கண்கள் விழித்துக் கொண்டிருக்கும். அந்த தலைவனுடைய கண்கள் எப்பொழுது அயர்ந்து தூங்கும் அப்படின்னா, இவங்களெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதக்கிற பொழுது, செல்வ கழிப்புல நல்ல உண்டு உறங்குகிற பொழுது அவனுடைய அந்த விழித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய கண்கள் வரும். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான பணியை இந்த ஆசிரமம் நம்மளை
செய்ய வைக்குது. அநேக பேருடைய வாழ்க்கையை புத்துணர்ச்சியை ஏற்படுத்துறான், அவங்க வாழ்வாதாரத்தை மாத்துறான், அவங்களுடைய ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கிற. நீங்க எனக்கு தெரிஞ்சவங்க நானு கடந்த 4 ஆண்டுகளாக ஆஸ்பத்திரி பக்கம் போனதே கிடையாது. அத்தியாவசியமா போனா ஒரு நாள் 2 நாள் போயிருக்கு, அவ்வளவுதான். அப்ப ஆரோக்கியம்ன்ற ஒரு கவசத்தை அணிகிறதுக்கு என்ன காரணம்? இந்த ஆசியம் ஒரு காரணம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணியை செய்யறதுக்கு என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு உந்துதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்போதும் என்னோட சிந்தனையை நான் செலவழிச்சுக்கிட்டே இருப்பேன். சிந்தனைன்றது ஒரு மனிதனுக்குள்ள அப்படியே எறும்பு குத்து மாதிரி, ஈச குத்து மாதிரி யாருக்கு பொங்கி எழுதோ அது கூட சிறகடித்து பறக்கும். அப்ப அதை உங்களை வழிநடத்தும். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு சிந்தனையில ஒவ்வொரு இடத்துலயுமே எனக்குள்ள ஒரு சிந்தனையை நான் வெளிப்படுத்துறதுக்கு அநேக கவிதைகளையும் இந்த ஆசியம் சம்பந்தமான என் மனசுல, என்னோட ரத்தத்துல, என்னோட சரீரத்துல